ஒட்டஞ்சத்திரம் மூலச்சத்திரத்தில் சட்டவிரோதமாக வெடிமருந்து பதுக்கி வைத்த கார் குடோனில் தீ விபத்து. சுமார் 50 லட்சம் மதிப்புள்ள கார்கள், இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து சேதம். வியாழக்கிழமை மதியம் 12 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மூலச்சத்திரம் அருகே ரூபன் என்பவர் ரிச்சி கார்ஸ் என்ற பெயரில் கார் சர்வீஸ் செய்யும் நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் தொழிலில் ஏற்பட்ட சுணக்கம் காரணமாக தான் வைத்திருந்த கார் குடோனை ஒட்டஞ்சத்திரம் சம்சுதீன் காலனி பகுதியைச் சேர்ந்த முஸ்தாக் வயது 25 என்பவருக்கு வாடகைக்கு கொடுத்துள்ளார். இந்த நிலையில் குடோனில் சட்டவிரோதமாக பாறைகளுக்கு வெடிவைக்க பயன்படுத்தப்படும் ஜெலட்டின் எனும் வெடிமருந்து பொருட்களை பதுக்கி வைத்துள்ளனர். இந்த நிலையில் புதன்கிழமை நள்ளிரவில் வெடிமருந்தில் ஏற்பட்ட தீ விபத்து மளமளவென பரவி பற்றி எரிந்து குடோன் முழுவதும் எரிந்து தீயில் கருகி சாம்பலானது. மேலும் குடோனில் நிறுத்தியிருந்த சுமார் 50 லட்சம் மதிப்புள்ள கார்கள், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் எரிந்து கருகின. இதுகுறித்து தகவல் அறிந்த ஒட்டஞ்சத்திரம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்து கட்டிக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீ விபத்தில் காயம் ஏற்பட்ட ஒட்டஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த ரியாஸ் வயது 25 என்பவர் படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் விபத்து ஏற்பட்ட இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப், டிஎஸ்பி கார்த்திகேயன், ஆய்வாளர் தங்கராஜ் உள்ளிட்டோர் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக குடோன் இருந்த பகுதியில் அரசு பள்ளி, தேவாலயம் உள்ளிட்டவை இருப்பதால் பெரும் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது அந்த குடோனின் உரிமையாளரையும் வெடிமருந்து பதுக்கி வைத்திருந்த நபரையும் கைது செய்ய கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற சாலை மறியலால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலைய போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் சாலை மறியலை அப்பகுதி மக்கள் கைவிட்டனர்.